இன்றைக்கு ஈ.வே. ராமசாமியின் இரண்டாவது மனைவி மணியம்மைக்கு பிறந்த நாள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை யோக்கியதையை இந்த காணொளியில் காண்போம். உலகில் யார் வேண்டுமானாலும் பெண் விடுதலை பற்றி பேசலாம், மணியம்மை ராமசாமியை தவிர என சொல்வோம். ஏன் அவ்வாறு சொல்கிறோம் என்பதற்கு காரணமுள்ளது. மணியம்மை சொன்னது, கல்வி கற்ற பெண்கள் கண்டிப்பாய் சமையல் வேலைக்கும் போகக் கூடாது. சமையல் வேலைக்கும் குடும்ப நிர்வாகத்திற்கும் என்று மாத்திரம் நன்றாய் படித்த பெண்கனை பயன்படுத்த பெற்றோர்கள் கல்யாணம் செய்வார்களானால் கண்டிப்பாய் படித்த பெண்கள் கல்யாணத்தை மறுத்துவிட வேண்டும். பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தினால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும். நாம் படிப்பது நல்ல அடிமை ஆகவா மேன்மையும் விடுதலையும் பெறவா யோசியுங்கள். 10 பெண்களாவது ஓடினால் தான் பெற்றோர்கள் நம்மை நன்றாக நடத்துவார்கள். ஆதலால் பெண்கள் சுதந்திரத்திற்கு ஆகப் படிக்க வேண்டும். படித்த பெண்கள் அடிமை ஆகச் கூடாது. குடியரசு ஆகஸ்ட் 19 1944. எந்த தீக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் பேசினபடி நடக்கிறோமா என பார்க்கிற அறிவின்றியே இருப்பான். மணியம்மையும் அதற்கு விதிவிலக்கல்ல. மணியம்மை கூறியதை வாசிக்கிற எவனொருவனும் என்ன கேள்வி கேட்பான். நீ என்னம்மா செய்தாய்? ஈ.வே. ராமசாமியை மணந்து சமையல் செய்யவில்லையா? புருஷங்காரனை பார்த்து கொள்ளவில்லையா? பட்டினி போட்டு கொன்றாயா? குடும்ப நிர்வாகம் செய்யவில்லையா? ஈ.வே. ராமசாமிக்கு நீ என்ன செய்தாயோ, உன் குடும்பத்துக்கு நீ என்ன செய்தாயோ அதையே எங்கள் பெண்கள் தம் குடும்பத்தாருக்கு செய்யும்போது எரிகிறதா உனக்கு? அதை அடிமைத்தனம் வேறு என்றால் அந்த பேச்சில் பெண்ணியமில்லை, அயோக்கியத்தனம் தானுள்ளது. கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்ட மணியம்மை என்ன மாதிரியான ஈனத்தனமான அறிவுரை தருகிறார் பாருங்கள். வீட்டை விட்டு ஓடிப்போங்கள் என அறிவுள்ளவொரு நபர் தருகிற அறிவுரை என அதனை ஏற்க இயலுமா? ஓடிப்போய் சமூக விரோத கும்பலிடம் சிக்கி சீரழியவா? இந்தியா போன்ற குற்றவாளிகள் மலிந்துள்ள ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போங்கள் என ஆலோசனை தருவது அயோக்கியத்தனமான தற்குறித்தனமான அகம்பாவமான சிந்தனை. நீயே கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் சொன்னதிலிருந்து மாறுபட்டு ஒரு கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நடைப்பிணமாய் வாழ்ந்தாயே. அதைவிட மோசமாக எம் சகோதரிகள் எந்த காலத்திலும் வாழ்ந்ததில்லை. எங்கள் பெண்களுக்கு அறிவுரை சொல்ல ரோமமளவேனும் அருகதை உள்ளதா என்ன மணியம்மைக்கு? இது மணியம்மையின் யோக்கியதை என்றால் ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதை இதையும் விட படுகேவலமாக இருக்கும். திருமணத்தையே கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என்ற ஈ.வே. ராமசாமி திருமணம் செய்யப் போகிறவர்களுக்கு புது மாதிரியான யோசனை தருகிறார். அரசாங்கத்திற்கே உத்தரவு போடும் விதமாக தந்த யோசனை என்னவென பார்ப்போம். ஈ.வே. ராமசாமி சொன்னது, எப்படி உத்தரவு போட்டால் பயனுள்ளதாகும் என்றால், ஒருவன் கலியாணமே ஆகாமல் இருந்தால் கலியாணம் ஆகாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு கலியாணம் ஆகி மனைவி தவறிப்போய் இரண்டாவது கலியாணம் செய்து கொண்டால் அதுபோலவே ஒரு கலியாணம் ஆகி கணவன் தவறிப்போன பெண்ணையே கலியாணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணும் முதல் கலியாணமானால் முதலாவது கலியாணம் செய்துகொள்ளுபவனையும் இரண்டாவது மானால் முதல் மனைவியை இழந்தவனையும் கலியாணம் செய்துகொள்ள வேண்டும். இது மாதிரி உத்தரவு போடணும். இப்போது இது மாதிரி இல்லாததால் இது மாதிரி முறை புதுமையானதாகத் தோன்றுகிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. விடுதலை ஏப்ரல் 7 1959. ஈ.வே. ராமசாமி சொன்னதைக் கேட்டு சபாஷ், அருமையான யோசனை என பாராட்ட ஆசையாக தானுள்ளது. ஆனால் ஈ.வே. ராமசாமியே அதை கடைப்பிடிக்கிற யோக்கியதையை கொண்டிருந்தவனாக இல்லையே. இந்த யோசனையை மேடையில் முழங்கியபோது மணியம்மை ஈ.வே. ராமசாமி பக்கத்தில் தானே இருந்திருப்பார். ஐயா, இம்மாதிரி பேச உங்களுக்கு தகுதியே இல்லை. எப்படி கூச்ச நாச்சமில்லாமல் இப்படி பேச முடிகிறது என சொல்லி இருப்பாரா? அவ்வளவு அறிவு அவருக்கிருந்தால் ஈ.வே. ராமசாமியை ஏன் கட்டுகிறார்? மேற்கண்ட ஈ.வே. ராமசாமியின் யோசனையை வாசிக்கிற யாவரும் வாசித்ததும் என்ன கேட்பார்கள், ராமசாமி நீர் இது மாதிரி திருமணம் முடித்தீரா என தானே. மூவலூர் ராமமிர்த அம்மையார் அதை தான் ஈ.வே. ராமசாமியிடம் சொன்னார். சொத்தை பாதுகாக்கவோ வாரிசுக்காகவோ தான் ஒரு ஏற்பாடு தேவை என்றால் எதற்காக சின்ன பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும்?
இயக்கத்திலே இருந்து வரும் என்னைப் போன்ற கிழவிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது தானே. என்று ஈவே ராமசாமி நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் கேட்டவர் தான் மூவலூர் ராமாமிர்த அம்மையார். ஆதாரம் ம. வெங்கடேசனின் பெரியாரின் மறுபக்கம் அத்தியாயம் 14. ஈவே ராமசாமி முதல் மனைவியை இழந்தார். மூவலூர் ராமமிர்த அம்மையார் தன் கணவரை இழந்தவர். ஈவே ராமசாமி சொன்னபடி ஒரு கலியாணம் ஆகி மனைவி தவறிப்போய் இரண்டாவது கலியாணம் செய்து கொண்டால் அதுபோலவே ஒரு கலியாணம் ஆகி கணவன் தவறிப்போன பெண்ணையே கலியாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது படி மூவலூர் இராமமிர்த அம்மையாரை மணந்திருக்க வேண்டும். ஈவே ராமசாமி தான் இரண்டாவது கல்யாணம் பண்ணி 10 ஆண்டுகள் கழித்து தான் இதனை சொல்லுகிறார். நாமே அம்மாதிரி கல்யாணம் முடிக்காமல் பெரிய யோக்கியனைப் போல் ஊராருக்கு அறிவுரை சொன்னால் பொது மக்கள் காரித்துப்ப மாட்டார்களா என ஈவே ராமசாமிக்கு எந்த உறுத்தலுமில்லை. அந்த அளவுக்கு தமிழ் சமூகம் பகுத்தறிவு செத்து போயிருந்தது ஈவே ராமசாமிக்கு அனுகூலமாக தானிருந்துள்ளது. ஆக ஈவே ராமசாமியும் தான் சொன்னபடி வாழவில்லை. மணியம்மையும் தாம் சொன்னபடி வாழவில்லை. ராமசாமி என்கிற ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் மணியம்மை போலும். இந்த முட்டாள்தனமான முரண்பாடுகள் தான் அவர்களின் மனப்பொருத்தம் போலும். ஈவே ராமசாமி சீதையையும் கண்ணகியையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக மிக கேவலமாக விமர்சித்தார். அதனினும் அடிமையாக மானக்கேடாக தான் ஈவே ராமசாமி மணியம்மையை வைத்திருந்திருக்கிறார். கண்ணகியின் புருஷனும் சீதையின் புருஷனும் பெண்ணியம் பேசவில்லை. அதனால் அவர்கள் பாவிகள் இல்லை. ஆனால் இங்கே ஈவே ராமசாமி பேசாத பெண்ணியமில்லை. உருட்டாத உருட்டில்லை. போதாக்குறை மணியம்மை வேறு ஜோடி சேர்ந்து பெண்ணியம் பேசினார். பேசினபடி புருஷங்காரனும் வாழவில்லை பொண்டாட்டிக்காரியும் வாழவில்லை என்றால் எந்த பொதுவெளியிலும் ஏன் பேச வேண்டும் என கேட்பார்களே. மணியம்மையிடம் நாம் கண்ட மற்றொரு அயோக்கியத்தனத்தையும் பார்த்துவிடுவோம். பெரியார் திரைப்படத்தில் வரும் மணியம்மை குறித்த ஒரு காட்சி அவரின் லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. பெரியார் திரைப்படக் காட்சியை பார்த்து விமர்சிக்கலாமா என அடிமைகள் கேட்பார்கள். பெரியார் படம் எடுப்பதற்கான நிதியை 2007 இல் ஆட்சியிலிருந்த தி.மு.க வழங்கியது. அதனால் இப்படத்திலுள்ள காட்சிகளில் தென்படும் முரண்பாடுகளை விமர்சனத்துக்குரிய காட்சிகளை விமர்சிப்பது திரைப்படத்தை பார்த்து ஈவே ராமசாமியை விமர்சிக்கிறார்கள் என்கிற எள்ளலுக்கு இடமளிக்காது. உண்மையை தானே படமாக்கி இருக்கிறார்கள் எனும்போது அதிலுள்ள முட்டாள்தனங்களை விமர்சிப்பது பிழையாகாது. திரைப்படத்தில் நாம் குறிப்பிடப் போகும் அந்த காட்சியை கண்டதும் தோன்றியது மணியம்மையை வெற்று பகுமானதுக்கு தான் அம்மையார் தலைவி புரட்சி அம்மா என கூறி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை என விளங்கியது. பட்டியலின சமூகத்தினர் வீட்டிற்கு ஈவே ராமசாமியும் மணியம்மையும் அழைக்கப்படுகிறார்கள் சாப்பிட. பரிமாறப்படும் உணவு உயர்சாதி மணியம்மைக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்கிறார் என்றால் உணவை எடுத்து உட்கார்ந்திருக்கும் ஓலை பாயின் அடியில் திணிக்கிறார். ஈவே ராமசாமி அறியா வண்ணம் கொட்டுகிறார். உணவை பாழாக்குகிறார். நம்மை மதித்து விருந்துக்கு அழைத்தவர் வீட்டிற்கு சென்ற இடத்தில் இத்தகைய காரியம் செய்வது அழைத்தவரை அவமானப்படுத்துவது என்பதோடு மணியம்மையின் புத்தி என்பது இது தான் ஒரு வித ஆண்டைத்தனத்துடன் தானிருந்துள்ளது என்பதை உணர முடிகிறது. நமக்கு ருசி முக்கியமா அழைத்தவர் சந்தோஷம் முக்கியமா என கூட மணியம்மையாருக்கு தெரியவில்லை. வந்தவர்களுக்கு நல்ல உணவு தர வேண்டும் என்பதற்காக தங்கள் உணவை கூட தியாகம் செய்து அந்த ஏழைகள் இவர்களுக்கு உணவு படைத்திருக்கலாம். ஏழை குடியானவரின் ஒரு நாள் உழைப்பு கூலி வீணடிக்கப்பட்டுள்ளது மணியம்மை செய்கையினால். அங்கே அந்த உணவை உட்கொள்ளாததற்கு 2 காரணங்கள் இருக்கக்கூடும். ஒன்று உணவு பிடிக்காமை அல்லது அவருக்குள்ளும் ஒழிந்திருக்கக்கூடிய உயர் சாதி வெறி என சொல்லலாமா. சாப்பிட்ட உணவு ருசியாயில்லை என்கிற அந்த திருப்தியற்ற மனநிலை அகம் புறம் என எல்லா விஷயத்திலும் எல்லா காலத்திலும் எதிரொலித்திருக்கும் தானே. கிழவனை மணந்தால் எதிலும் திருப்தியின்மை ஏற்படுவது இயற்கை தானே. திருமணத்தில் உணவை வீணடிப்பது பண்டிகை காலங்களில் உணவை வீணடிப்பது போன்றவைகளை ஈவே ராமசாமி கடுமையாக சாடுவார்.
ஆனால் உணவு வீணடிப்பது குறித்து மணியம்மைக்கு ஈ.வே. ராமசாமி ஒழுங்காக பாடம் கற்றுத்தரவில்லையா அல்லது ஈ.வே. ராமசாமியின் எந்த பாடத்தையும் ஒழுங்காக மணியம்மை படிக்கவில்லையா. மணியம்மையின் பலவிதமான யோக்கியதைகளைக் கண்டதால் அதுவும் தீக்க ஆசாமிகள் தந்த ஆதாரத்திலிருந்தே கண்ணுற்றதால் திரும்பவும் சொல்கிறோம், ஆணித்தரமாகவும் சொல்கிறோம். உலகில் யார் வேண்டுமானாலும் பெண் விடுதலை பேசலாம், மணியம்மையைத் தவிர என சொல்வோம். காரணம், அவருக்கு அதனை சொல்ல ஒரு சதவித யோக்கியதை கூட இல்லை. யாராவது பெண் விடுதலை மணியம்மை என தூக்கி கொண்டு வந்தால் போங்கடா நீங்களும் உங்க வெங்காய மணியம்மையும் என சொல்லுங்கள். அப்போது தான் கி. வீரமணி அடுத்து வாய் திறக்க மாட்டார்.